அந்த ரெட்டகன் வர சொல்லுங்க. அது ஆல்ரெடி நான் நல்லா தான் போயினே இருந்தது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் என்ன பண்ணார், போயிட்டு கொஞ்சம் மறியல் மாதிரி அதான் பண்ணி சீக்கிரம் பண்ணுறதுக்காக தான் பண்ணார். அவர் பண்ண நேரம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரயிலில் போயிட்டான். வேலையை நடக்கலையே. அதெல்லாம் தவறு. வேலை நடக்கணும்னா சரி நீங்களே கூட முன்னே நின்று வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுவாங்களா. இப்போ பப்ளிக் தானே இப்போ பாதிக்கிறான். ஆண்களுக்கான இலவச பயணத்தை வந்து நாங்கள் எய்ம் பண்ணி வச்சுருந்தோம் தான். நாங்கள் சொல்கிறத அவங்க காப்பி அடிக்கிறாங்க. இந்த இலவச காப்பீட்டு கார்டுலாம் கூட மருத்துவமே வந்து வீடு தேடி வந்து மருந்து தராங்களா? எந்த ஆட்சியில் தந்திருக்காங்க இது வரைக்கும்? அதிமுக பாஜக கூட்டணி இப்போ பாமகவும் இணைஞ்சிருக்கு. இன்னொரு மிகப்பெரிய கட்சி வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேற எந்த ஒரு பெரிய கட்சியை வந்து அதிமுக கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? உண்மையாகவே விஜய் வந்து திமுக ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காரு. திராவிட மாடல் சரியில்லைன்னு திமுக தானே குறை சொல்லிலே இருந்தார். இப்போ அவர் பிஜேபி பற்றி பேசுகிறாரா இல்லை மத்திய அரசு பற்றி தானே பேசுகிறாரா? எதுவுமே பேசலையே. அப்படின்னா அது அவங்களுக்கு கைக்கூலி ஆகிட்டான்னு தானே அர்த்தம். ஊபிக்கும் பீகாருக்கும் மத்திய அரசாங்கம் தர நிதியை நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படுவோம். நம்மக்கிட்ட 10 ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க 1 ரூபா தான் தராங்க. இந்த கூட்டணி பலத்தோடு தான் 2026 வந்து 200 சொன்னாங்க. 234 நாங்கள் அடிப்போம். உழைப்பு 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 அதுக்கு பேர் தான் வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அது குறித்து விவரிக்க அரக்கோணத்தின் மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் திமுகவின் நீண்ட நாள் உறுப்பினரான திரு மணிகண்டன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கங்க சார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக களத்தில் இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், திமுகவுடைய இந்த கள நிலவரம் எப்படி இருக்குது? ஆட்சிக்கு வருமான்ற கேள்வி கிடையாதுங்க. ஆட்சிக்கு தான் வருவோம். ஏன்னா பழைய நாட்கள் கணக்குப்படி பார்த்தா தொடர்ச்சியாக நாங்கள் திமுக ஆட்சியிருந்தோம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தலைவராக ஏற்றுனா இருப்பாருங்க. அதுலேருந்து நாங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். அதனால் இதுக்கெல்லாம் வந்து வருமா வராதெல்லாம் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப வரும். ஓகே சார். ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்களே தொடர்ச்சியாக. வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ சீட்டில் இருக்குது. திமுக வராதுக்கான காரணம் என்ன? கூட்டணி கொடுக்குறது தான் பிரச்சனையான ஒரு கேள்வி வருதில்ல? கன்ஃபார்முங்க. கூட்டணி கொடுத்ததுனால தான் நம்ம நிறைய இடத்துல தோத்துட்டோம். இதே திமுகக்கே சீட்டு கொடுக்கட்டும். இந்த முறையும் திமுக கொடுத்தா திமுக அடிக்கும். கூட்டணி பலமாக இருக்கிறாங்க இங்கே. ஆனால் திமுக தானே ஜெயிக்கும். காலங்காலமாக திமுக ஜெயிச்சுது. இப்போ கூட்டணி கொடுத்ததுனால உட்கட்சியில் கொஞ்சம் பூசல்லாம் இருக்கும். இல்லை மனசு கஷ்டம் தானே. அதனால் கண்டிப்பாக கிடையாது. கூட்டணி கொடுக்காமல் திமுக கொடுக்கிட்டா நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஓகே சார். இப்போது ஒரு சில திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்ட வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அதே திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அவங்க கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து எலாபரேட் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க. 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது 2000 ரூபாய் ஸ்கீமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஏடிஎம்கே. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பஸ்லாம் போகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அதை ஆண்களுக்கும் சேர்த்து விரிவுபடுத்துவோம் இலவச பயணம் அப்படின்ற விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் சொல்லுறது ஆண்களுக்கான இலவச பயணத்தை வந்து நாங்கள் எய்ம் பண்ணி வச்சுருந்தோம் செய்யலான்னு சொல்லிட்டு. திட்டங்கள் போய் வந்து மக்கள்கிட்ட சேரலான்னு சொல்கிறீங்களா? யார் சொல்கிறது? எதிர்கட்சி தானே சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்களா? மக்கள்கிட்ட திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்கள்கிட்ட ஆணித்தரமாக உள்ள இருக்குது. அவங்க மாற்றமே கிடையாது. எதிர்கட்சிகள் தான் வந்து அது சேரல இது சேரல இவங்களும் சேரலன்னா மக்கள் சொன்னால் தானே நம்ம ஏற்றுக்க முடியும். அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக எங்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க. அந்த குற்றத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? எந்த அளவுக்கு நாங்கள் திராவிட ஆட்சி செய்கிறோம் உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அதனால் அவங்க சொல்கிறதும் எடுப்படாது. நாங்கள் சொல்கிறத அவங்க காப்பி அடிக்கிறாங்க. நாங்கள் பண்ணதெல்லாம் அவங்க காப்பி அடிச்சு சொல்கிறாங்க. காப்பினா அடிச்சுக்கிட்டோம், இல்லை அவங்கள கூட சொல்லிட்டோம். திரும்ப திராவிட ஆட்சி தான் வளரும். ஓகே சார். இப்போ இந்த ஒரு டென்யூரில் 2021 26 வரையான காலகட்டத்தில் திமுக அரசு செயல்படுத்தின திட்டங்கள் எதெல்லாம் நல்ல திட்டங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க குழந்தைங்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு தலைவர். மகளிர் உரிமை தொகை இருக்குது. அது மெயின் மகளிர் உரிமை தொகை. இலவச பேருந்து பயணம் இருக்குது மகளிருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக லேப்டாப் கொடுத்தாரு. அதுவும் கொடுக்குறாரு. மகளிருக்கு கொடுத்துருக்காரு. மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காரு. இந்த ரேஷன் கடையிலலாம் வந்து முதியோரும் மாற்றுத்திறனாளிக்கும் வீட்டுக்கு வந்து தராங்க. தாய்மானவர் திட்டம்னு வந்து தராங்க. இந்த இலவச காப்பீட்டு கார்டுலாம் கூட மருத்துவமே வந்து வீடு தேடி வந்து மருந்து தராங்களா? எந்த ஆட்சியில் தந்திருக்காங்க இது வரைக்கும்? திமுக ஆட்சி தவிர இது மாதிரி சொன்னாங்களா இல்லை சொல்லி செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலை. நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். இன்னும் மேலும் செய்வோம்.
அது ஒரு சிறப்பான திட்டம்லாம் இருக்குது. அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து தலைவர் அறிவிப்பார் விரைவில். அதுதான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. ஓகே சார். எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இப்போ பாமகவும் இணைஞ்சிருக்கு. இன்னொரு மிகப்பெரிய கட்சி வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேற எந்த ஒரு பெரிய கட்சியை வந்து அதிமுக கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அதிமுக தானேங்க பெரிய கட்சி. அவரே பெரிய கட்சியில் போது அதை விட பெரிய கட்சி எந்த கட்சி? அவர் தான் சொல்லலாம். சின்ன சின்ன கட்சியில் சொல்ல ஒரு வருஷமே விஜய் கட்சி சொல்கிறாரு என்ன தெரியல பெரிய கட்சின்னு. அவ்வளோ வந்து ஆமாம். அப்போ அதனால் இப்போ அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி இல்லை போகுது. அவங்க எங்கே ஒன்றும் சரியான தலைவர் இல்லை, அதில் சரியான அணுகுமுறை இல்லை. பிஜேபியோடைய அடிமை தானே அவங்க. பிஜேபி சொல்கிறது தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்களே தவிர இவங்க சொல்கிறது அவங்க செய்யலை. கூட்டணி கூட தலைவர் வந்து அமித்ஷா தான் சொல்கிறாரே தவிர இவரு சொல்லியே. எந்த தொகுதி அதாவது நாங்கள் வந்து எங்கள் ஆட்சி மலரும்னு ஏடிஎம்கே சொல்லுது. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் மலரும்னு அமித்ஷா சொல்கிறாரு. எதை வந்து கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறது? அதிமுக தலைமையிலான ஆட்சின்றதானே திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. அவர் தாங்க சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா வரும்போது இவர் பேர் கூட சொல்லாமல் போயிட்டாரு மேனேஜரில் ஸ்டேஜில். அப்போ யார் கூட்டணி பலமாக இருக்குது? நாங்கள் தானே கூட்டணி பலமாக இருக்கிறோம். அவங்க கூட்டணி சொல்லின்னு தான் இருக்கிறாங்க தவிர அவங்க பலமாக இல்லை. எங்கள் கூட்டணி தான் பலமாக இருக்குது. ஆனால் காலகாலமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செட்டப் ஒன்று இருக்குல்ல, திமுக அடுத்து அதிமுக, திமுக அடுத்து அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் ஜனங்க மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க, இப்போ வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக திமுக தான் இருக்கும். தலைவர் வந்து சொன்ன திட்டங்களில் 99% செஞ்சிட்டார். ஏதோ ஒரு சிலது இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம். மொத்தமே திட்டங்கள் செஞ்சிட்டாரு. புது புது திட்டங்கள் கொண்டு வராரு. அதை மாதத்துக்கு ஒரு திட்டம், வருஷத்துக்கு ஒரு திட்டம் மாதிரி புதுசாக அறிவிக்கிறார். இந்த புதுசெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் வந்து ஏடிஎம்கே நாங்கள் வருவோம் சொல்லினே இருக்கோம். நாங்கள் தான் வருவோம். ஆனாலும் வந்து ஏடிஎம்கே ஆகட்டும் சரி, இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் நடிகர் விஜய் ஆகட்டும் சரி, எல்லாருமே சொல்ல விஷயம் இந்த நீட் மாதிரியான விஷயங்கள், கல்வி கட்டணத்து மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்களே. அவங்க பேசுகிறாங்க. அவங்க பிஜேபிகிட்ட கேட்க வேண்டியதானே? புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க நம்மளுக்கு தர வேண்டிய நிதியெலாம் வந்து சரியாக கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? அந்த நிதியை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை கூட்டணி பற்றி தான் பேசுகிறா தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன செய்யலை எதுவுமே தெரியலையே அவங்களுக்கு. இப்போது ஊபி மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த இடத்துல இது வருமான அந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்களா, அது எவ்வளோ வந்தது? அவங்க மக்கள் தொகை எவ்வளோ? 24 கோடி. நம்ம எவ்வளோ? 8 கோடி. அப்போ நம்மளதை விட அவங்க வந்து ட்ரிபிள் மடங்கு தானே காட்டணும். அவங்க ஏன் நம்மளோட கொஞ்சம் கம்மியாக காட்டுறாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நம்ம சின்ன மாநிலம்னு இல்லை, நம்ம மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் நம்ம வளர்ச்சியில் ரொம்ப உயர்ந்துருக்கு. கல்வியெலாம் வந்து சிறந்த கல்வியெலாம் கொடுத்துன்னு இருக்காங்க. சென்சஸ் எடுத்தே போட்டான். தேசிய சென்சஸ்லேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. மத்திய அரசு வெளியிட்ட எல்லா தரவுகளையும் தமிழ்நாடு முதலிடமும் முன்னேறி. அப்போ அவங்களுக்கே தெரியுது. இப்போ இங்கே கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக அரசியல் குறை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். மக்கள் மனசில் இது எடுபடாது. ஆனால் இப்போ விஜய் அவர்களும் சரி, ஏடிஎம்கே அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, தொடர்ச்சியாக 3 பேரும் சேர்ந்து திமுக எதிர்க்கிறாங்க. காரணம் தேவை என்ன ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி வருது. அவங்க 3 பேருமே தொடர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா, அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் அவங்கள ஒரு எதிரியாக நாங்கள் பார்க்கலையே. அவங்க எதனா எதிர்த்துக்கிறோம். நாங்கள் சேர்ந்து வந்து பப்ளிக்கு பொதுமக்களுக்கு என்ன செய்யும், பொதுமக்களை நம்புகிறோம். திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து பலமே வந்து பொதுமக்கள் தான். கட்சிக்காரன்றது 2வது பட்சம். அவங்களுக்கு தேவையானது மொத்தமே தலைவர் செஞ்சிட்டார். இன்னும் செய்யாது இருக்கலாம். ஆனால் இப்பவும் பாருங்கள், ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு இல்லை, இன்னும் ஒரு சில மாதத்துலேயே வந்து இன்னும் சிறப்பான திட்டங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இனிப்பான செய்தி வரும் பொங்கலுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஆமாம், வரும். வந்து கண்டிப்பாக இருக்குது. அது எப்போன்னு தெரியல, தலைவர் தானே சொல்லணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொல்லுவார், அப்போ சொல்லுவார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த திட்டத்தை யாருக்காக அறிவிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஓகே சார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து தமிழ்நாடு அரசில் இருந்துச்சு. குறிப்பாக ஊனமுற்றவர் அப்படின்ற இருந்த பேரையே வந்து மாற்றுத்திறனாளின்னு மாற்றினதே திமுக அரசு தான். திமுக அரசு இல்லை, கலைஞர். அவர் எல்லாமே திமுக அரசு. அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லணும். திமுக அரசு இல்லை, அவரு வந்து சிந்தனையில செஞ்சது. மாற்றுத்திறனாளின்னு பேர் வைக்கிறேன்னு அவர் வச்சார். இது வந்து சட்டமாக கொண்டு வரல, அவரே சுய சிந்தனையில் செஞ்சது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலையே. நாங்கள் இது மாதிரி எங்களுக்கு கோரிக்கைலாம் மத்திய அரசு சார்ந்த பல அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PWD அப்படின்னு தான் இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டின்றது அந்த இது இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்றத உள்ளாட்சிகளில் கொடுக்கணும், நகராட்சிகளில் கொடுக்கணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து முதல் கவுன்சிலராக வந்துருக்கீங்க. பார்க்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இது வந்து எப்படி பார்க்குறீங்களா இல்லை, எங்களுக்கு எட்டாத ஒரு கனி மாதிரி தானே இருந்தது. இந்த எட்டிய அந்த கனியை கொடுத்தது வந்து தலைவர் தான். அவருக்கு எவ்வளோ கோடி தேங்க்ஸ் சொன்னால் கூட இதுக்கு ஈடாகாது. அவர் சட்டத்தில் அதாவது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாரா? தேர்தல் அறிக்கையில் சொல்ல
அதாவது அப்போ இப்போ 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அவர் வந்து மாற்றுத்திறனாளின்னு பேர் தான் வச்சார். மகத்துவம் குத்தி இவங்களை உயர்ந்த இடத்துக்கே வச்சிட்டார்ல திராவிட மாடல் தலைவர். அதனால் இந்த அறிவிப்பு வந்து எதிர்பார்க்காத அறிவிப்பு, எங்களெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை வந்து நான் எல்லாருமே சந்திக்கிற மாதிரி ஒரு தேர்தல் சந்திக்கிறதுக்கும் இந்த ஒரு நியமன பதவிகளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. அதே மரியாதை அது அதாவது நார்மல் கவுன்சிலருக்கும் எங்களுக்கும் ஒரே மரியாதை தான் இருக்குது. இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு உரிமை கிடையாது. மற்ற 100% அவங்களுக்கு என்ன சலுகை, அவங்களுக்கு என்ன உரிமை, அவங்களுக்கு என்ன அதிகாரம் மொத்தம் மாற்றுத்திறனாளி கவுன்சிலுக்கும் இருக்குது, நியமன கவுன்சிலுக்கும் இருக்குது. ஓகே சார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கைன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணி கோரிக்கைன்னாவே இதுதாங்க சொல்லுவோம். இந்த தடவை எங்கள் திமுக தான் தரணும் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. அரக்கோணம் எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு தான் தரணும். திராவிட மாடல் ஆட்சி மலர்னா நிறைய மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக வந்து நிற்குது இல்லை, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில விஷயம் நெகட்டிவானா எந்த விஷயத்த சொல்கிறீங்க? இல்லை கட்சிக்குள்ள செயல்பாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடு கட்சி செயல்பாடுன்றது எல்லா கட்சியிலுமே இருக்குங்க. எல்லா கட்சியிலையும் வச்சுருக்கோம், எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. விருப்பப்பட்டு செய்கிறாங்க எல்லாமே. கட்சிக்காரன்லாம் இந்த தடவை என்னென்னா இதுக்கு முன்னே இருந்துருக்கலாம், இவங்களுக்கு கொடுத்தா செய்யக்கூடாது அவங்களும். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் இறங்கி செய்வோம். நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த தொகுதியை இத்தனை நாளை விட்ட தொகுதியை இந்த தடவை கண்டிப்பாக பிடிப்போம். ஓகே சார். கண்டிப்பாக. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்து அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ச்சியாக பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காரா? அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அவர் இப்போ தானே வந்தார், எத்தனை அரசியல் பார்த்து எத்தனை தேர்தல் பார்த்துருக்காரு. சரி, இப்போ நம்ம துறையமாக சொன்னால் அரக்கோணத்தில் எல்லா வார்டுலேயும் அவருக்கு வட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்களா, கிளை செயலாளர்கள்லாம் இருக்காங்களா? ஏதாவது ஒரு எலெக்ஷனில் சந்திச்சுட்டு இவ்வளோ ஓட்டு அவர் வாங்கியிருக்காருன்னா அப்போ அச்சப்படலாம். இப்போ எப்படி அச்சப்பட முடியும்? அவர் வரட்டும், வந்தவொன்னே அவருக்கே தெரியும். அவர் வந்துட்டார்ல, இப்போ இன்னும் தேர்தல் சந்திக்கிட்டோம். தேர்தல் சந்தித்து அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு அதுக்கப்புறம் பேசுவோம் அதை பற்றி. விஜய் வந்து பாஜக வந்து தன் பக்கம் இருக்க பிளான் பண்ணுது, அதனால இந்த சிபிஐ விசாரணைலாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதாங்க. படங்கள்லாம் என்றைக்கோ ரிலீஸ் ஆகிட்டுருங்களே, பொதுப்படியாக இங்கே நடந்தது எல்லாத்தையுமே விஜய் அவர் பேசுனதுன்னா நம்ம திராவிட மாடலில் சரியில்லை, திராவிட மாடல் சரியில்லைன்னு திமுக தானே குறை சொல்லிலே இருந்தார். இப்போ அவர் பிஜேபி பற்றி பேசுகிறாரா, இல்லை மத்திய அரசு பற்றி எதனா பேசுகிறாரா? எதுவுமே பேசலையே. அப்படின்னா அது அவங்களுக்கு கைக்கூலி ஆகிட்டான்னு தானே அர்த்தம். இல்லை, அவரே தான் சிபிஐ விசாரணை அப்படின்னு ஆணை வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதி அவர் ஃபஸ்ட்டு வேணுன்ட்டார், இப்போ வேணான்றாரு. அப்போ வந்து ஆர்வலர்லாம் அவங்க சிபிஐ போனால் நல்லா இருக்குன்ட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க சிபிஐ போனது தப்பு, தமிழக அரசே வந்து நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தது. தலைவர் சொன்னாங்க அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, எந்த தலைவன் வந்து தொண்டன் சாவதை வந்து தொண்டன் சாவடிக்க பார்ப்பான் அப்படின்னு தலைவரே சொன்னார். இதை வந்து பிஎம் அந்த சர்க்கிள் வந்து யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா, யாருன்னா ஒருத்தர் பேசியிருப்பாங்க? தொடர்ச்சியாக பாஜகவினரும் அதிமுகவினரும் இது வந்து திமுக அரசு தான் பண்ணுச்சு, திட்டமிட்டு நடந்த சதி, செந்தில் பாலாஜி தான் காரணன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்களே. அப்போ சிபிஐக்கு போயிருக்காங்களே, சிபிஐ சொல்ல போகுது இது யாரு காரணம்னு அவங்க தானே சொல்ல போகிறாங்க, சொல்லிட்டு அவங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து டிவிக்கே பண்ணுற அரசியல் திமுக எதிர்ப்பாக மட்டும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதிமுகவையும் அவங்க எதிர்க்க ஆளுங்கட்சி தானே எதிர்க்க முடியும், எதிர்கட்சி எதிர்க்க முடியாதுல்ல. அதனால் அவங்களும் நம்ம அவங்க எதிர்க்கிறாங்கன்றதுக்காக அவங்க ஒரு பெரிய பலத்தோடு இருக்கிறாங்க நம்ம நினைக்க முடியாது. வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆள் மச்சா தானே அவரை பற்றி பேசுவாங்க. இப்போது திமுகவை பற்றி அவர் பேசுவே தான் அவரை பற்றி பேசுறீங்க. நீங்கள் இல்லை சீமானை பற்றியோ இல்லை ஏடிஎம்கே பற்றி பேசினா கேட்பீங்களா கேள்வி? திமுகவை பற்றி பேசினா மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆக முடியும். மற்றபடி எல்லாருமே தொட்டு பார்க்கறதே வந்து திமுகவை தான். அவங்க கெட்டு போவாங்கன்னு தெரியாது. திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. ஆனால் எந்த ஒரு அதிமுகவை தவிர எந்த கட்சியுமே வந்து இருக்க மாதிரி வந்து இப்போ ஒரு தோற்றத்தில் இல்லை. மற்ற கட்சிகள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கூட்டணியில் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை விஜயும் வருங்காலத்தில் திமுகவுடைய நிறுத்துக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம எப்படிங்க சொல்கிறது, அது அவங்க கட்சி, அவர் தலைவர், அவர் தான் முடிவு வைக்க முடியும். பாஜகவினர் பல பேர் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவோட பி டீமாக தான் வந்து விஜய் செயல்படுறாரு. அதே மாதிரி பெரியாரை காப்பி அடிக்கிறாரு, அம்பேத்கரை காப்பி அடிக்கிறாரு, திமுக சொல்கிறாரு திராவிட மாடல் கொள்கை சார்ந்த பல விஷயங்களை பேசுகிறாரு. இன்னொரு குட்டி திமுகவை தான் வந்து விஜய் செயல்படுறதுன்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே திமுகவை தாங்க காப்பி அடிக்கிறாங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, மற்ற செயல்பாடாக இருந்தாலும், இப்போது எடப்பாடி அறிவிச்சான்னு சொல்கிறீங்களே, நாங்கள் அந்த திட்டம் அறிவிக்கவே தானே அவர் கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறாரு.
அவர் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறப்ப இது ஏமாற்ற வேலைன்ற மாதிரி விஷயங்களும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் வந்து அவங்க 1000 தான் நாங்கள் 2000 தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போன பாராளுமன்ற தேர்தலுக்கு 3000 ரூபாய் தரேன்னு பேசிட்டு இருந்தார்ல, அவர் ஏன் இப்போ 2000 ரூபாய் குறைஞ்சாருன்னு ஒரு கேள்வி வருது. அதனால தானேங்க அவர் ஓட்டே வாங்க முடியல, தோத்தார்ல. செய்கிறவங்க யார் செய்யாதவங்க தெரியாதா? நான் வேணா வாய்க்கையே சொல்லிடலாம், இவ்வளோ செய்வாங்க செய்வேன். யாருக்கு செய்வாங்கன்னு தெரியும் பப்ளிக்கு. திராவிட ஆட்சி வந்தால் செய்வான், இல்லை ஏடிஎம்கே வந்தால் செய்வாங்களான்ட்டு. அவர் 10,000 கூட கொடுத்துங்க, நாங்கள் கொடுக்குறத வச்சு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவோம். சரி, இப்போது செவிலியர்களாகட்டும் சரி, ஆசிரியர்களாகட்டும் சரி, தூய்மை பணியாளர்களாகட்டும் சரி, போக்குவரத்து தொழில் எல்லாருமே வந்து திமுக அரசின் மீது ஒரு அதிருப்தியாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கப்படுதுல. அந்த அதிருப்தி வந்து ஓட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதிருப்தியாக இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு யாராக இருந்தாலும் ஒருத்தர் கம்பெனியில் வேலை செய்கிறோம், அந்த மேலே அதிகாரிகிட்டையோ இல்லை ஓனர்கிட்டையோ கொஞ்சம் எதிர்பார்ப்போம். எல்லாத்தையுமே அவங்க செஞ்சிட முடியாது, வருமானத்தை பார்த்து தானே செய்ய முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தூய்மை பணியாளருக்கு தலைவர் செஞ்சிட்டார், பணி நிரந்தரம் செய்கிறேன்ட்டார். செவிலியர்கள் அவங்களுக்கும் பதவி உயர்வு பண்ணிட்டாரு. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்து வந்துட்டாரு. இதில் எப்படி அவங்க அதிருப்தியாக இருக்க முடியும்? இப்போது நார்மலாக என்ன சொல்கிறேன்னா, ஊபிக்கும் பீகாருக்கும் மத்திய அரசாங்கம் தர நிதியை நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படுவோம். நம்மக்கிட்ட 10 ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க 1 ரூபா தான் தராங்க. நம்மகிட்ட வாங்குற காஸ்ட்டில் பாதிக்கு மேலே கொடுத்தா எல்லா திட்டங்களும் அறிவிக்கலாம், எல்லா திட்டங்களுக்கும் நிறைய செய்யலாம், எதிர்பார்க்குறவங்களெல்லாம் திருப்திப்படுத்தலாம். இப்போ எதிர்பார்க்குறதுலாம் நான் அரசு ஊழியர் மொத்த பேரும் பண்ணியாச்சு. அவங்க இதுக்கப்புறம் அவங்க ஓட்டு சிதறுன்ற வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. ஓட்டுக்காக தலைவர் செய்ய மாட்டாங்க, அது ஒன்று நினச்சிங்க. எப்பவுமே மக்கள் மனதை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லது. அவங்களுக்கு வந்து படிப்பு கல்வி ரொம்ப பார்க்குறாரு இப்போ அதிகமாக. படிக்க முடியல பசங்களுக்கு என்ன பண்ணணும், இல்லை அந்த வாத்தியார் கற்றுத்தர வாத்தியார்களுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் தனியாக ஓட்டுக்காக எதையுமே வந்து திராவிட மாடல் செய்யாது. பொதுமக்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க, தமிழ்நாட்டு வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு திட்டங்களை தலைவர் கொண்டு வருவார். தவிர ஓட்டுக்காக தான் இது செய்கிறாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாரு, ஓட்டு வாங்கிறதுக்காக கொடுத்தாரு. எவ்வளோ பாமர மக்கள் அதில் பலன் அடைஞ்சாங்க, எவ்வளோ புன்சிரிப்பை பார்த்தீங்க. அது ஓட்டுக்காக கொடுத்தது இல்லை. இது முன்னே ஏடிஎம்கே ஆட்சி அவங்களாம் ஓட்டுக்காக கொடுத்தாங்களா? மத்திய அரசு வந்து இவங்க நிதி வரல, அதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது நிதி எதுவுமே சரியாக தரதில்லை. அதை பற்றிலாம் எதுவுமே எந்த எதிர்கட்சியாவது பேசுதா? இல்லை, எதிர்கட்சி பேச மாட்டேங்குது. இப்போ புதுசாக முளைச்ச கட்சிங்க எதுவும் பேச மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து திமுக இவங்களை எதிர்க்கணும், இது மட்டும் தான் தெரியுமே தவிர மக்களுக்கு என்னென்ன பயனுக்குது, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யுது, மாநில அரசு என்ன செய்யுது, மத்திய அரசுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன நமக்கு கிடைக்கல, அதெல்லாம் நம்ம போராடணுங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீ எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைணும். மத்திய அரசுக்கிட்ட என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டியது நீ கொடு அப்படின்னு பேசணும். அதை விட்டுறாங்க. திமுக எதிர்ப்பு இதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர மத்திய அரசுக்கிட்டேருந்து இவ்வளோ நிதி வரணும், இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுறாங்களா? பதவிக்கு ஆசைப்படுறாங்க. பதவி தான் அவங்களுக்கு தேவையை தவிர பப்ளிக் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்களோ நம்மளுக்கு ஓட்டு போடாதவங்களோ. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட பப்ளிக் இறங்கி வேலை செஞ்சோங்க. நாங்கள் நீங்கள் ஆளுங்கட்சி தான் வந்து செஞ்சோன்னு இல்லை, பப்ளிக் அன்றைக்கி என்னென்ன தேவையோ அது கூட நாங்கள் செஞ்சோம். இப்போது தலைவர் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. ஒன்று கூட குறை சொல்ல முடியாது தலைவர்கிட்ட. தலைவர் நைட்டு படுக்கும் போதுலேருந்து காலையில் ஏந்துக்கிறவர்களும் பப்ளிக்கை தாத்தா பொதுமக்களை தான் நினச்சினுக்கிறார். ஓட்டு ஆளை நினைக்கல, பப்ளிக். அவங்க கட்சிக்காரங்களை பார்த்தே வந்து நீங்கள் என்ன பிரச்சனை கொண்டு வரீங்கன்னு பயமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்களையும் அவரே தானே சார் பேசியிருக்காரு. சார், அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப காலை உணவு திட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து தான் எடுத்தீங்க அப்படின்னு விஷயம் பாஜக தொடர்ச்சி அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உங்களுக்கு தெரியாதா? நம்மளை பார்த்து தானே அவங்களே செய்கிறாங்க. அதுலேருந்து நம்ம காப்பி அடிக்கலையே. இல்லை, அதில் ரிட்டர்னில் இருந்துச்சு, அதை பார்த்து தான் இவங்க பண்ணிட்டீங்க ரிட்டர்னில் தான் எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறாங்க, செயல்படுத்தவே இல்லை போல. நம்ம செயல்படுத்துகிறோம்ல. காலை உணவு திட்டம் வந்து எவ்வளோ சிறப்பான திட்டம், எவ்வளோ குழந்தைங்க பலன் அடிக்கிறாங்க, எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராங்க. நிறைய பசங்க இப்போ இந்த காலை உணவு இல்லாததுனால ஸ்கூலுக்கு வராமல் வீட்லேயே கூட இருந்துருக்குறாங்க. இப்போ காலை உணவு திட்டம், பசங்களுக்கு இலவசமாக சத்துணவு தராங்க எல்லாமே. அதாவது குழந்தைங்க போய் படிச்சுட்டு வந்தால் மட்டும் போதும், காலையில் போயிட்டு அவங்க சாயங்காலம் வர வரைக்கும் தலைவர் பார்த்துக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? தலைவர் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணும். இப்போ காலேஜுக்கு போகிறாங்களே, காலேஜுக்கு போகிறவங்களும் விட்றாரா? காலேஜுக்கு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கு உதவி தராரு. காலேஜ் படிக்க முடியல பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போகிற வரத்துக்கு செலவு இருக்காது, இல்லை ஏதோ வாங்கணும் பேப்பர் ஏதோ பேனா ஏதோ வாங்கணும், அது கூட இல்லாமலாம் இருப்பாங்க. இன்றைக்கி தலைவர் அறிவித்த அந்த காலேஜ் போன தமிழ் புதன் திட்டத்தில்
எவ்வளோ பேர் பலன் அடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதை வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க தெரியுமா? மாணவர்கள், பெரிய தகப்பனாரோ அவங்க பெற்றவங்களோலாம் கிடையாது, மாணவர்களே சொல்கிறாங்க. அதனால் சிறப்பான திட்டம் தான் செஞ்சுருக்கிற தலைவர், மேலும் சிறப்பாக தான் இருப்போம். கூட்டணி சார்ந்த விஷயங்களை திமுக எப்படி செயல்படுத்துன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட போகணுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்களெல்லாம் திமுக எப்படி பார்க்குது, எப்படி அணுகுது? விஜயோட போனோம், விஜயோட போவோம் தாங்க பேசின்னு இருந்தாங்க. ஆனால் விஜயோட போயிட்டாங்களா? போல இல்லை. ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்லியதே தவிர மற்றவங்க யாரும் அவங்கள பெரிய கட்சியாக யாரும் மதிக்கவும் இல்லை, யாரும் நினைக்கவும் இல்லை. கூட்டணியில் நாங்கள் பலமாக இருக்கிறோங்க. திமுக எந்த ஒரு சலசலப்பும் கிடையாது. மனசாபம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார் தலைவர். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த கூட்டணி பலத்தோடு தான் 2026 வந்து 200 சொன்னார். 200 234 நாங்கள் அடிப்போம். எதிர்கட்சியை டெபாசிட்லாம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கிறார், அவ்வளோ செஞ்சுருக்கிறார். இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதனா ஒன்று குறை சொல்லினே தான் இருப்பாங்க. இப்போ குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இப்போது நிறைய பேட்டிலாம் எடுக்கிறாங்க. அந்த பேட்டியெல்லாம் வந்து இந்த செந்தில்வேல்னு ஒருத்தர் பேசுகிறார் தெரியுங்களா? அவர் பேசும்போது கூட எதிர்க்க வந்தவங்க பேச முடியலையே. அவர் கரெக்டாக ப்ரூஃப் வச்சுன்னு பேசுகிறாரு. இப்போ பேசுகிறவங்க யாருமே ப்ரூஃப் வச்சுன்னு பேசலை. அது ஏடிஎம்கே தலைவராக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சி தலைவராக இருக்கட்டும், யாருன்னா பொறுப்பு வச்சுன்னு இது செய்யலை இது செஞ்சுக்கிறாங்கன்னு பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவங்க சும்மா ஓரலாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்களே தவிர இந்த குறையை வந்து இது கன்ஃபார்மாக இருக்குதுன்னு ஒரு ஆதாரம் இல்லை அவங்கக்கிட்ட. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு? நீண்ட நாளாக அதிமுக அரசு வந்து அதிமுகவுடைய பிரதிநிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார். அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நீண்ட நாளாக தீர்க்கப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குதுங்க. சும்மா இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தோன்னா நம்ம இந்த ரெட்டகன் வர பிரச்சனை சொல்லுங்கள். அது ஆல்ரெடி நான் நல்லா தான் போயினே இருந்தது. இவர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் என்ன பண்ணார், போயிட்டு கொஞ்சம் மறியல் அதான் பண்ணி சீக்கிரம் பண்ணுறதுக்காக தான் பண்ணார். அவர் பண்ண நேரம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரயில்காரன் போயிட்டான். வேலையை நடக்கலையே. இவர் சொன்னது வந்து எங்கள் கட்சிக்காரர் சொன்னார், அவரது கிடையாது, அவங்க அண்ணன் தான் அந்த பில்டிங்கு. ஆனால் இவர் போராட்டம் நடத்தும் போது எங்கள் கட்சிக்காரர் தான் சொன்னாரே தவிர அவங்க கட்சிக்காரர் சொல்லி அவர் பில்டிங்கில் இவர் வாடகைக்கு இருக்கிறாரு. அதை சொல்ல இவர் தான் அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு, நெடுஞ்சாலைத்துறை வந்து இவர் வந்து மிரட்டி வச்சிருக்காருலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தவிர வேலை நடக்கணும்னா சரி நீங்களே கூட முன்னே நின்று வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுவாங்களா? இப்போ பப்ளிக் தானே இப்போ பாதிக்கிறான், வேறு யாரும் பாதிக்கலை. இந்த வேலை எப்போவும் முடிஞ்சிருக்க வேண்டியது. மெயின் இப்போ ரெட்டகன் வர பிடிச்சி ரயில்வே வேலை தான் நடக்காமல் இருக்குது. அந்த வேலை விரைந்து நடக்கும். நடந்தால் தான் பலன் அடிக்க முடியும் நம்மளாம். இவர் பேசுகிறாரே தவிர ஓட்டுக்காக இப்போது இறங்கி செய்கிறார். கொஞ்சம் எலெக்ஷன் வருது இல்லையா, அந்த எலெக்ஷனுக்காக அங்கங்கே இறங்கி செய்கிறேன்னு சொல்கிறார். டவுனுக்கு இது வரைக்கும் அவர் எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல. மெயின் அவருக்கு தேவையான இடத்துல அவர் செஞ்சுன்னு இருப்பார். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. தேங்க்ஸ்.